அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். நம்ம பண்டிகை விழா காலங்கள் இதெல்லாம் வரப்போ கடைக்கு போய் நம்முடைய தாய்மார்கள் புடவையெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க, விதவிதமான ட்ரெஸ்ஸு. அது அங்கே இருக்கிற ஷெல்ஃபில் அடுக்கி வச்சுருக்கிற அத்தனை புடவையும் இறக்கி போட்டால் கூட சில பேருக்கு திருப்தி இருக்காது. இதை விட அது நல்லா இருக்கே, அதை விட இது நல்லா இருக்கே, இந்த கலருக்கு அந்த பார்டர் நல்லா கிடைக்குமா, அந்த பார்டர் கலரில் பாடி கிடைக்கிற மாதிரியான புடவையினுடைய உடம்பில் அந்த கலர் வருமா, இப்படிலாம் விதவிதமான காம்பினேஷனில் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதை எடுத்து போடுற அந்த தம்பியும் சரி வேலையே ரிசைன் பண்ணிடலாமான்னு மனசு நொந்துருவார். அப்படி பெண்டை நிமித்துவாங்க. இவ்வளவையும் பார்த்துட்டு இங்கே சரியில்லைங்க, நம்ம பக்கத்து கடையில் வேணாலும் பார்க்கலாமாம்பாங்க. இதை வந்தப்பவே இந்த முடிவு எடுத்துகிட்டு நேரடியாக அங்கேயே போயிருக்கலாம். இதை விட அது நல்லா இருக்கே, அதை விட சில பேர் இவ்வளவு எல்லா புடவையும் புரட்டி போட்டு பார்த்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் கடையில் பார்க்குறப்போ நல்லா இருந்ததுங்க, இங்கே நல்லா இல்லையே அப்படிம்பாங்க. அது வீட்டுக்கார் பாவம் என்ன பண்ணுவார், தெரிலம்மா நாளைக்கு வேணால் போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு வரலாமான்னு கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு மறுபடியும் முதல்லேருந்தா அப்படின்னு அவர் யோசிப்பார். இதை விட அது நல்லா இருக்குது, அதை விட இது நல்லா இருக்குது அப்படின்னு ஒப்பிட்டு பார்த்து கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் உவப்பு இருக்காது, வாழ்க்கை உகப்பாக இருக்காது. என்னோடய நண்பர் தான் சொன்னார், அவள் வீட்டில் எப்போ பாரு அந்த அம்மா பக்கத்து வீட்டில் அது வாங்கிட்டாங்க நம்ம இன்னும் வாங்கலையே, எதிர் வீட்டில் இது வாங்கிட்டாங்க நம்ம இன்னும் வாங்கலையே, இப்படியே தனக்கு தேவை இருக்கோ இல்லையோ இப்படியே ஒப்பிட்டு பார்ப்பாங்க. பக்கத்து வீட்டில் அவங்க புதுசாக ஒரு கார் வாங்கியிருக்கிறாங்க, நீங்கள் இன்னும் வாங்கலையே, பக்கத்து வீட்டில் அவங்க வீடு கட்டிட்டாங்க நம்ம எப்போங்க கட்ட போகிறோம் அப்படின்னு. அவர் ஒரு நாள் பார்த்துருக்கிறார், பக்கத்து வீட்டில் தெரியுமா உனக்கு அவன் 2வது கல்யாணம் கட்டியிருக்கிறானா, அதை பற்றி உன்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு. எல்லாத்துக்கும் அவன் கட்டிட்டான் அவன் வீடு வாங்கிட்டான்னா 2வது கல்யாணம் கூட தான் கட்டியிருக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம், அன்னிலிருந்த வீட்டுக்காரி மாதிரி கேட்குறதையே விட்டுட்டா அப்படின்னு அவருடைய அந்த புத்திசாலித்தனமான அணுகுமுறையை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டார். எல்லாத்துக்குமே அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு கொண்டிருந்தால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது இருக்காது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் பாருங்கள், சில விஷயங்களில் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது தான் வளர்ச்சி என்கிற ஒன்று நமக்கு கிடைக்கும். அப்போ எல்லாம் பையனுக்கு சொல்லப்பார், எதிர் வீட்டு பொண்ணு எப்படி படிக்குது பார், பக்கத்து வீட்டு பையன் எப்படி படிக்கிறான் பார், நீ இது மாதிரி ஃபஸ்ட் ரேங்க் வாங்க வேணாமா, கோல்டு மெடல் வாங்க வேணாமா என்று அப்பாக்கள் அம்மாக்கள் அக்கறையோடு சொல்லுகிறார்கள். சும்மா என்னை கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்காதம்மா, நோ கம்பேரிசன், அவன் நேச்சர் வேறு என் நேச்சர் வேறு அப்படின்னு இந்த காலத்து பிள்ளைங்க பதில் சொல்லுது. தவறு. அவங்க அதை சொல்வதற்கு காரணம், நீயும் அவன் கிளாஸில் தானடா படிக்கிற, உனக்கும் அதே வாத்தியார் தானே, நீயும் நினச்சா அவன் மாதிரி நல்லா வாங்கலாமே அப்படின்னு அந்த பிள்ளை பேரில் இருக்கிற அக்கறையினால் சொல்கிறாங்க. அதை பிள்ளைங்க புரிஞ்சுக்கணும். உன்னாலேயும் அது முடியும், நீ ஏன் இது செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு ஒரு ஊன்றுகோலாக ஒரு லைவ் எக்ஸாம்பிள் கண்டு முன்னாலேயே காட்டுறாங்க. அதை ஒரு உதாரணமாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர உள்ளுக்குள் ரணம் தருகிற விஷயமாகலாம் அதை எடுத்துக்கக்கூடாது. நீங்கள் ஒரு நாடு வளர்ந்துருக்கிறதா அல்லது வளரவில்லையா அப்படிங்கிறதையே எதை வச்சு முடிவு பண்ணுறோம், ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படிம்பாங்க. கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இதை வச்சு எக்ஸ்சக்கரில் என்ன இருக்குன்றதையும் வச்சு தான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை பொருளாதார வல்லுநர்கள் கணிக்கிறார்கள்னு அந்த துறையில் சொல்கிறாங்க. இப்போ அந்த நாட்டை விட நாம் வளர்ந்துருக்கிறோம், இந்த நாட்டை விட நாம் வளர்ந்துருக்கிறோம், பின்தங்கி இருக்கிறோம், இந்த அளவுகோல் தான் ஒப்பீட்டின் மூலமாகத்தான் நமக்கு முன்னேறி இருக்கிறோமா அல்லது இல்லையா என்பதை காட்டுகிறது. அப்போ அந்த இடத்துல ஒப்பிடுதல்ங்கிறது முக்கியம் இல்லையா? ஓட்டப்பந்தயம் ஓடுறப்போ யார் ஃபஸ்ட்டு யார் செகண்டுன்றதை எப்படி முடிவு பண்ணுறாங்க? ஓடுகிற 6 பேரையும் ஒப்பிட்டு பார்த்து யார் எவ்வளோ வேகமாக வந்தாங்கன்ற அந்த வேகத்தை ஒப்பிட்டு பார்த்து தானே முடிவு பண்ணுறாங்க. அப்போ முதலாவது 2வது என்பதை தீர்மானிப்பதே ஒப்பிடுவதன் மூலமாகத்தான். அப்போ சில இடத்துல ஒப்பிட்டா அது சரியான வழிகாட்டுதலாக இருக்கிறது, சில இடத்துல ஒப்பிட்டா அது நேரம் வீணாகிறது, தேவையில்லாத மனச்சங்கடத்தை கொடுக்கிறது. அப்போ இது சரியா தவறா அதை புரிஞ்சுக்கணும் இல்லை? எந்த விஷயங்களில் நம்ம கம்பேர் பண்ணலாம், எந்த விஷயங்களில் கம்பேர் பண்ணக்கூடாது. லுக் ஸ்ட்ரெயிட், மார்ச் அஹெட் அப்படிம்பாங்க. அடுத்தவங்கள பார்த்துட்டு இருக்காத, நீ உன் வேலையை பாரு. சில விஷயங்களில் மற்றவங்கள பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு நம்முடைய பெரியவங்க ரொம்ப அருமையாக ஒரு வழி சொல்கிறாங்க பாருங்கள். வாழ்க்கையை அறம் பொருள் இன்பம் அப்படின்னு 3ஆக பிரித்தார்கள்.
அறம், பொருள், இன்பம், வீடு அப்படின்னு 4ஆக சொல்லுவார்கள். ஆனாலும் வீடு என்பது ஆன்மீகமானது. அதனால் உலக விஷயங்கள்னு வர்றப்போ அறம், பொருள், இன்பம் இந்த 3ஐயும் பெரியவங்க வச்சாங்க. நம்முடைய தமிழ் பெரியவர்கள் தான். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படின்னு நம்ம பெரியவரே திருக்குறள் அப்படி தானே பகுத்திருக்கிறார். இதிலே தான் எங்கே ஒப்பிட வேண்டும், எப்படி ஒப்பிட வேண்டும்ன்றதுக்கு அளவுகோல் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் அறம் சம்பந்தமான விஷயங்களில் நம்மை விட உயர்ந்தவர்களோடு ஒப்பிட்டு கொள்ள வேண்டும். நல்லது செய்கிறீங்களா, நல்லது பேசுகிறீங்களா, நல்லது நினைக்கிறீங்களா, அப்போ நம்மை விட உயர்ந்தவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து நான் இன்னும் அது மாதிரி ஆகலையே அப்படின்னு அந்த நிலையை அடையிறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்போ நான் இன்னும் ஒரு விவேகானந்தர் மாதிரி ஆகலையே, ஒரு வள்ளலார் மாதிரி ஆகலையே, இந்த மண்ணுக்காக உழைத்த மகாத்மா காந்தி மாதிரி நான் ஆகலையே, தொண்டு செய்கிற அன்னை தெரசா அளவுக்கு நான் என்ன பெருசாக செஞ்சிட்டேன். அறம் சம்பந்தமான விஷயங்களில் நம்மை விட பெரியவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து அந்த நிலைக்கு செல்ல வேண்டும். பொருள் சம்பந்தமான விஷயங்களில், பொருள்னா பணம், மணி, இன்கம், அசட்ஸ், இதில் யாரோடு சம்பந்தப்படுத்தி கொள்ள வேண்டும், ஒப்பிட வேண்டும் அப்படின்னா நம்மை விட கீழானவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து நிறைவடைய வேண்டும். அறத்தில் நம்மை விட மேலானவர்களோடு ஒப்பிடலாம். பொருள் சம்பந்தமான விஷயங்களில் நம்மை விட கீழாக இருக்கிறவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து தம்மின் மெலியாரை தாம் முன் வைத்து தமதுடைமை அம்மா பெரிதென்று அகமகிழ்கன்னு குமரகுருபரர் எழுதுகிறார். ஜோப்பா அவனுக்கு ஒன்றுமே இல்லை, அவனுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை, தங்கறதுக்கு இடம் இல்லை. ஆண்டவன் எனக்கு 3 வேளை சாப்பாடு கொடுத்துருக்குறான், தங்கறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்குறான், ஒரு வேலை கொடுத்துருக்குறான், எனக்குன்னு ஒரு குடும்பம் கொடுத்துருக்குறான் அப்படின்னு பணம் சம்பந்தமான உலகியல் சம்பந்தமான விஷயங்களில் நம்மை விட கீழானவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து மனம் நிறைவடைய வேண்டும். இன்பம் சம்பந்தமான விஷயங்களில் சமமாக இருக்கிறவர்களோடு ஒப்பிட வேண்டும். என்னது சமமான? இப்போ ஒரு 25 வயது இளைஞன் அல்லது ஒரு 60 வயது பெரியவர்னு வச்சுக்கோங்க, அவர் இன்னொரு 60 வயசானவரோடு ஒப்பிடணும். அந்த மனுஷனால் நடக்கக்கூட முடியலப்பா, டாக்டரு 10 அடி நடந்தாலே உங்களுக்கு இன்னும் முட்டி வலி வருதுன்னு நேற்று விசாரிச்சுக்கிட்டு இருந்தார், இவருக்கு அதுவே முடியல, பிபி இருக்குது, சுகர் இருக்குது, கொலஸ்ட்ரால் என்னென்னமோ இருக்குன்றாங்க, எனக்கு இந்த அளவுக்கு ஆரோக்கியம் இருக்கிறதே, என்னால் நடக்க முடியுதே, கண் பார்வை இன்னும் நல்லா இருக்குது, பேச்சு இன்னும் குளரலையே, என் உடம்பு ஹேல் அண்ட் ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு சம வயதோடு இருக்கிறவங்களோடு ஒப்பிட வேண்டும். ஒரு 25 வயசு பையனோட 60 வயசு பெரியவர் ஒப்பிட்டு அவன் மாதிரி என்னால் ஜாகிங் போக முடியல, ஜிம்முக்கு போக முடியல, ஈவினிங் பார்ட்டி பண்ண முடியலையே அப்படின்னா, நீ அதெல்லாம் பண்ணி அந்த வயசில் பண்ணி முடிச்சிட்டல்ல, இப்போ உனக்கு சமமானவர்களோடு ஒப்பிட வேண்டும். அறம் சம்பந்தமான விஷயங்களில் மேலானவர்களோடு ஒப்பிடலாம், இன்பம் சம்பந்தமான விஷயங்களில் சமமானவர்களோடு ஒப்பிடலாம், செல்வம் சம்பந்தமான விஷயங்களில் நம்மிலும் கீழானவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து நிறைவடையலாம். ஒப்பிடுவது என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும். அதுதான் வீட்டுக்கும் நாட்டுக்கும் வளர்ச்சிக்கான பாதையாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.